வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. பரபரப்பான தேர்தல் களத்தில் தினமும் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் கணக்கில் வராத பணம் சிக்கி வருகிறது. துரைமுருகனின் கூட்டாளிக்கு பிறகு பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகரிடமிருந்து 2 கோடியே 10 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். காரில் பணத்தை பதுக்கியது ஏன்? திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு நெருக்கமானவரான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் 11 கோடியே 53 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஒருவரின் காரின் பல இடங்களில் மறைத்து வைக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் பிடிபட்டுள்ளது. காரில் இவ்வளவு பணம் மறைத்து வைக்கப்பட்டு எடுத்துச் சென்றது எப்படி? திருச்சியிலிருந்து பல கோடி ரூபாய் ரொக்கத்தை காரில் சிலர் குன்னம் பகுதிக்கு கடத்தி செல்வதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து செவ்வாய் இரவு 11 மணியளவில் பெரம்பலூர் மாவட்டம் பேரளி சுங்கச்சாவடி பகுதியில் பறக்கும் படையினர் தங்களது சோதனையை தீவிரப்படுத்தினர். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்கத்துரை தலைமையிலான நபர்கள் சிலர் சொகுசு காரில் வந்தனர். அப்போது அதிகாரிகள் அந்த காரை வழிமறித்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அந்த காரையும் அதில் வந்தவர்களையும் பறக்கும் படையினர் அழைத்துச் சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து கார் முழுவதுமாக சோதனையிடப்பட்டது. அப்போது காரில் பணம் இருந்ததற்கான அறிகுறி எதுவும் தெரியவில்லை. இதனை அடுத்து காரின் பக்கவாட்டு மற்றும் பின்பக்க கதவுகளை பிரித்து சோதனையிட்ட போது உள்ளே கட்டுக்கட்டாக 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் பதுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகளாக மொத்தம் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இந்த பணத்திற்கு தங்கத்துறை தரப்பினரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. தங்கத்துறை மற்றும் அவருடன் வந்தவர்களிடம் அதிகாரிகள் விசாரித்த போது ICICI வங்கியிலிருந்து மொத்த பணமும் எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. தேர்தலை முன்னிட்டு நடந்த வாகன தணிக்கையில் திருச்சியிலிருந்து அரியலூர் செல்லும் வழியில் பேரளியிட்ட டோல்கேட் பிளாசாட்ட ஒரு காரு சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ADSP ரங்கராஜன் அவர்களுடைய தலைமையில் அந்த வண்டியை சேஸ் பண்ணி கலெக்டரேட்டுக்கு கொண்டுட்டு வந்து அந்த வண்டியில் சோதனை பண்ணினதில் இது வரைக்கும் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மேலோட்டமாக பார்த்ததில் தெரியுது. இதில் இன்கம் டேக்ஸினுடைய AC கிட்ட அதை ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க துல்லியமாக எண்ணி பார்த்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. விசாரணையில் 2 கோடி ரொக்கம் ICICI வங்கி கிளையில் எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த பணம் தங்கத்துறைக்கு கொடுத்தது யார் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள எல்பின் நிதி நிறுவனத்தில் இருந்து இந்த பணம் தங்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் எல்பின் நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் புதன்கிழமை காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிதி நிறுவனம் கடந்த மார்ச் மாதம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக
பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி வழக்கில் சிக்கியது எப்படி? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வணிகர் அணி மாநில துணை செயலாளர் ராஜாவும் அச்சு ஊடக மாநில துணை செயலாளர் ரமேஷும் சகோதரர்கள். இவர்கள் மேலும் சிலருடன் இணைந்து மதுரை திருமங்கலம் முல்லை நகரை தலைமையிடமாக கொண்டு எல்பின் என்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தை நடத்தி வந்தனர். இந்த நிறுவனத்தின் கிளை திருச்சி மன்னார்புரத்தில் செயல்பட்டு வந்தது. எல்பின் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபகரமான வருவாய் கிடைக்கும் என கூறி பலரிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் பணம் முதலீடு செய்தவர்களுக்கு உரிய பணபலன் அளிக்கப்படவில்லை என புகார் எழுந்தது. திருவாரூரைச் சேர்ந்த குமார் என்பவர் தன்னிடம் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வதாக கூறி 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக எல்பின் நிதி நிறுவனத்தின் மீது திருச்சியில் உள்ள பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள எல்பின் நிதி நிறுவனத்தில் சோதனையிட்டனர். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்கள், கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிறுவனத்தைச் சேர்ந்த 5 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் 200க்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருக்கலாம் என திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அப்போது தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் எல்பின் நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். தமிழகத்தில் இதுவரைக்கும் கணக்கில் வராத 130 கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. தொடர்ந்து பணப்பட்டுவாடாவை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.